கோட் படத்திற்கு மறைமுகமாக உதயநிதி செய்த உதவி. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வரும் விடுமுறை நாட்களில் கோட் படம் ரிலீஸ் ஆக உள்ளது. இப்பொழுது பிரபல ஊடகத்துக்கு இயக்குனர் வெங்கட் பிரபு கொடுத்துள்ள நேர்காணலில் கோட் படம் தொடங்கும் போது அஜித் சார் என்னிடம் மங்காத்தாவை விட 100 மடங்கு இருக்கணும் இந்த படம் என வாழ்த்தினார். எப்படிப்பட்ட மனசு இருந்தா இந்த வார்த்தை வரும்? அவர் சொன்னதை நிறைவேற்றி உள்ளேன் என நினைக்கிறேன். மக்கள் தான் அதை சொல்ல வேண்டும் என கூறியுள்ளார். இந்த படத்தின் OTT உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியுள்ளது. சேட்டிலைட் உரிமைகளை சன் பிக்சர்ஸ் கொடுக்க கூடாது என விஜய் கூறிவிட்டாராம். ஏற்கனவே விஜய் கட்சி மற்றும் திமுக தரப்பிற்கு ஆரம்பித்ததிலிருந்து சில உரசல்கள் இருந்து வருகிறது. கோட் படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தியேட்டர்களில் விநியோகம் செய்கிறார். இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு கூட கொடுக்கவில்லை. இப்படி விஜய்க்கு ரெட் ஜெயின் மற்றும் திமுக கூட்டணியுடன் சில உரசல்கள் இருந்து வருகிறது. விஜய் கட்சி இந்த மாதம் மாநாடு நடத்த திட்டமிட்டிருந்தனர். அதே போல் விஜய் தனது TVK கட்சியின் கொடியையும் அறிமுகப்படுத்த இருக்கிறார். இதனால் கோட் படத்திற்கு ஆடியோ லான்ச் கூட வேண்டாம் என கூறிவிட்டாராம். கட்சி வேலைகளில் பிஸியாக இருப்பதால் படத்தின் ப்ரொமோஷன் வேலைகளை வெங்கட் பிரபு செய்து வருகிறார். ஏற்கனவே விஜய் கட்சிக்கு மாநாடு நடத்த அனுமதி வழங்கவில்லை. விக்கிரவாண்டி, செங்கல்பட்டு, சாலிகிராமம் என சில இடங்களை தேர்வு செய்த போதிலும் அனுமதி கொடுக்காமல் அரசு இழுத்தடித்து வருகிறது. இதற்கு திமுக மேலிடம் கொடுத்த அழுத்தம்தான் காரணம் என்று கூட கூறி வருகிறார்கள். தற்போது உதயநிதி பெருந்தன்மையாக விஜயின் கோட் படம் ரிலீஸ் ஆகிற நாளன்று எந்த படமும் ரிலீஸ் செய்ய வேண்டாம் என ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு கட்டளை போட்டிருக்கிறார். கோட் படம் அனைத்து தியேட்டர்களிலும் ரிலீஸ் ஆக வேண்டும் என மற்ற படங்களில் ரிலீஸையும் தள்ளி வைக்கும்படியும் கூறியுள்ளார்.